உக்ரைன் யுத்தத்துல கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டா, பல கதாநாயகன் இருக்காய்ங்க. பொசுக்குன்னு கேட்டா எப்புட்றா? அப்படிங்கிறது தான் தோணும். அதே மாரி ஜெலன்ஸ்கி தான் ஒன் ஆஃப் த கதாநாயகன். அவரோட எதிர்காலம் யுத்தத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? சிறப்பா இருக்கும். நிரந்தர அதிபர் நான் தானே அப்படின்னு சொல்லி அவர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படிப்பா? அப்படின்னு அவர போய் கேட்டோம்னா, ஊர் உலகம் பூரா அதிபர்கள் இருக்கவே கூடாது. அப்படின்னு பேசுவாய்ங்க. எங்க உட்கார்ந்து அப்படின்னா, ஐரோப்பாவுக்குள்ள உட்கார்ந்து பேசுவாய்ங்க. ஆனா ஐரோப்பாவ சுத்தி எடுத்துக்கிட்டோம்னா, ஏறக்குறைய ரஷ்யா, பெலாரஸு, ஹங்கேரி இப்படி எண்ணிக்கிட்டே போலாம். அம்புட்டு பேர்ல நிரந்தர அதிபரா எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்கு. குறைஞ்ச பாடு இல்ல. அந்த லிஸ்ட்ல நானும் உட்கார்ந்துக்கிறேனே. இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்படிங்கிற மாரி மனுஷன் ஒரு மனநிலையில சுத்திக்கிட்டு இருந்தார். எங்கேயோ ஒரு ஓரமா காமெடி ஷோல இருந்து அதிபர் ரேஞ்சுக்கு வந்தவரு. அதனால அவர் நினைக்கலாம். 1000 திட்டம் போடலாம். ஒண்ணும் தவறு இல்ல அப்படிங்கிறது தான். ஆனா இதுக்கு நடுவுலயே ரஷ்யா உனக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்துரும்டோய் அப்படிங்கிறதும், இல்ல அண்ணே அமெரிக்காவே உனக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்துருவான் பாரு அப்படிங்கிற பேச்சும் தாறுமாறா ஓடுச்சு. ஆனா இப்ப அமெரிக்கா அதுல ஒரு கிளியரான சிக்னல குடுத்துருச்சு. ட்ரம்போட பேச்சுவார்த்தைக்குள்ள சுத்தி சுத்தி வருது. ரஷ்யா, உக்ரைனுக்குள்ள வெளிப்படையாவும் சரி, மறைமுகமாவும் சரி. அதாவது ரஷ்யாக்குள்ள போய் பேச மாட்டாய்ங்க. எங்கிட்டாச்சும் ஒரு நடுநிலையான நாட்டுல உட்கார்ந்து ரஷ்யர்களோட பேசிக்கிட்டு இருப்பாய்ங்க. சுவிட்சர்லாந்து, கத்தார்ன்னு அதுக்கு 1 டஜன் பயலுக இருக்காய்ங்க. இந்த மாரி பேச்சுவார்த்தைய ஏற்பாடு பண்ணி எந்த சண்டைக்குள்ளேயும் போகாம தன்னோட கல்லாப்பெட்டிய பத்திரமா பாதுகாக்கக்கூடிய நாடுகள். அங்க பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல இப்ப மெயினா வர்றது என்ன அப்டின்னா ஜெலன்ஸ்கி ஒரு ஆளே கிடையாது. அவன் முன்னாடி உட்கார்ந்துலாம் பேசவும் முடியாது, கையெழுத்து போட முடியாது அப்படின்னு ரஷ்யா சொன்னுச்சு. இது என்னடா கடைசி நேரத்துல மறுபடியும் முதல்ல இருந்து ரஷ்யா ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாரி இருந்தாலும், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு வெயிட்டேஜ குடுக்க புட்டின் விரும்பலை அப்படின்னு எடுத்துக்கப்பட்டுச்சு. அதேபோல இப்படி பேசுற மனுஷன் கட்டாயம் உக்ரைன ஜெலன்ஸ்கி ஆள விட மாட்டாரு, பத்தி விட்டுருவாரு அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஏறக்குறைய அதுவே இப்ப நடக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் சொல்லிருச்சு. இங்க பாரு கையெழுத்து போட்ட அடுத்த செகண்டே, இல்ல கையெழுத்து போட போகும்போதே, உக்ரைனுக்குள்ள ஒரு எலக்ஷன் நடத்தியே ஆகணும். எலக்ஷன் நடந்து அந்த அரசாங்கம் கையில தான் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைப்போம். யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி கிட்ட கிடையாது. காரணம் யுத்தம் ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா எல்லா சட்டங்களையும் திருப்பி போட்டீங்க. கிளச்சு போட்டீங்க. அதுல தேர்தல நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. காரணம் அவசர சட்டம். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுரு. அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார்கள். அப்ப என்ன தெளிவா ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு கிடையாது. குறிப்பா ட்ரம்போட நிர்வாகம் ஜெலன்ஸ்கிய ஒரு துளி கூட விரும்பல அப்படிங்கிறத. அண்ணே அமெரிக்கா விரும்பாம ஜெலன்ஸ்கியால உக்ரைன் ஆள முடியுமா அப்படின்னு கேட்டா, அண்ணே அமெரிக்கா விரும்பினாலும் இங்க ரஷ்யா ஜோலிய முடிச்சு விட்டுருங்கிறது தனி கதை. இப்ப 2 பயலுகளும் சேர்ந்து டிக்கெட் கிழிச்சு தர்றோம். ஒழுங்கா பதவி விலகி ஓடி போய்க்க அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஜெலன்ஸ்கிக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு. யுத்தத்துல இவ்வளோ நாள் வாங்கின அடிய காட்டிலும் என்னடா இது மரண அடிய குடுக்குறீங்களே எனக்கு இப்ப அப்படின்னு மனுஷன் பதறி போயிட்டாரு. ஆனா உட்கார்ந்து வெளில சொல்லவா முடியும்? யார்ட்ட போய் சொல்றது? ஒரு பயலும் இப்ப ஜெலன்ஸ்கி பேச்ச கேட்க தயாரா இல்லையே! அவரே எங்கிட்டாச்சும் பங்கருக்குள்ள உட்கார்ந்து நெருங்கிய கூட்டாளிகளோட, "என்னடா இப்படி ஆயிப்போச்சு?" அப்படின்னு சொல்லலாம். அவனுங்களும் பதிலுக்கு, "ஆமா, நீ அதிபராயி நான் பக்கத்துல உள்ள அத்தன போஸ்டிங்கையும் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். எல்லாத்துக்கும் முடிஞ்சு போச்சு. சரி ரைட். அக்கவுண்ட் எல்லாம் ஃபுல்லா இருக்குல்ல?" ஃபுல்லா இருக்கு சார். இப்ப கிளம்புனாலும் வெல் செட்டில்டு" அப்படின்னு பேசி முடிச்சிருப்பாய்ங்க. மனச தேத்தியிருப்பாய்ங்க. வேற வழி இல்ல. ட்ரம்ப் நிர்வாகம் அடுத்த அதிபர முடிவு பண்ணிருச்சு. எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா ரொம்ப நல்ல பசங்கலாம் கிடையாது. ஜெலன்ஸ்கி மாரி இன்னொரு டிக்கெட்ட அமெரிக்கா ரெடி பண்ணியிருக்கும். ஜெலன்ஸ்கி ஏற்கனவே பத்தி விட்டு தான் வந்து உட்கார்ந்தாரு. அந்த மாரி ரஷ்யா ஆதரவுக்கு ரஷ்யா ஒரு ஆட்களை ரெடி பண்ணியிருப்பார்கள். 2 பயலுகளும் சேர்ந்து யுத்தத்த அந்த பகுதிகள்ல நிறுத்திட்டு, தேர்தல் அப்படிங்கிற ஒரு யுத்தத்த ஆரம்பிக்க போறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுவே பரவால்லடா சாமி, தாராளமா இந்த யுத்தத்த நிறுத்திட்டு தேர்தல்ங்கிற யுத்தத்த ஆரம்பிச்சுக்கங்க. தயவு செஞ்சு எங்கள வாழ விடுங்க அப்படின்னு உக்ரைன் மக்கள் இத ஏத்துக்குவார்கள். இப்படியே சொல்லிட்டே உள்ள வர தயார் தான். காரணம் கிளச்சு போட்டுக்கிட்டே இருந்தா திருப்பி எப்ப தான்டா அடுக்குவீங்க? இன்னைக்கு அடுக்குனா கூட 20 வருஷம் ஆகும்னு நீ தான் சொல்ற. அப்புறம் போர நிறுத்த வேணாமா? அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய ஆடுன ஆட்டத்துக்கு ஜெலன்ஸ்கிக்கு சரியான பதவி. என்ன பதவிய விட்டு விலகுறதே அவருக்கு கிடைச்ச பதவி. அடம் புடிச்சா சொர்க்கலோகத்திலயோ, நரகலோகத்திலயோ பதவி. அதுக்கும் தயார் அப்படிங்கிறத ரஷ்யாவும் சொல்லிருச்சு. ஏன்னா, இந்த ஆள் கூட உட்கார்ந்து பேச மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேங்கிறது மூலியமா. அமெரிக்காவும் இப்ப தேர்தல் நடத்து அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. இப்ப உள்ள ஆட்கள் தேவையில்ல ஓடிப்போ அப்படின்னு சொல்லாம சொல்ட்டார்கள். இதே மாரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் இங்கேயும் வந்து சொல்லிப்புட்டாய்ங்கன்னு வச்சுக்க, பிரச்சனையே தீர்ந்துச்சு.
சொல்லுவார்களான்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஜெலன்ஸ்கி கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.